ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நாம் இந்த சம்மருக்கான ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டெசர்ட் ரெசிபி. ஃபஸ்ட்டு இது பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாகோ. இதுக்கு நாங்கள் ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். அது கூடவே கொஞ்சம் நட்ஸும் டேட்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் பொமக்ரானட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாப் பண்ண கொஞ்சம் ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேங்கோ கொஞ்சம் இருந்தது. ஸோ மாம்பழம் போட்டால் கண்டிப்பாக எந்த டெசர்ட்டாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேங்கோவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னா நான் கொஞ்சமாக மட்டும் பால் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த ஜவ்வரிசியை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ஃபீலாக இருக்கும். அதோட ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் எதர் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை ஹனி கூட சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக டேட் சிரப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட்னஸ்க்காக. எனக்கு கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த சம்மருக்கு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் செம லுக்காகவும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கிட்ஸுக்குமே அந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எம்மியாகவும் அவங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. அண்ட் என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.